விஜய் அவர்களை பற்றி. ஏன்னா இப்ப தேமுதிகவினுடைய பற்றிய கேள்வி, தேமுதிகவின் நிலைப்பாடு அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்லலாம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாரு, அவருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. நான் விஜய் பார்த்ததும் கிடையாது. ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தாரு, அவருடைய படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அன்னைக்கு பார்த்தது தான், இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல. அதனால அவருடைய கருத்துக்கு அவர் தான் பதில் சொல்லணுமே ஒழிய அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க நிலைப்பாடு. டிடிவி அப்படி சொல்றாருங்களா? இல்ல, அது அவர்கிட்ட தாங்க நீங்க கேட்கணும். ஏன்னா டிடிவி அண்ணன் என்ன சொல்றாருன்றதுக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? அவர் மனசுல எதை வச்சு சொல்றாரு, அவங்களுக்கு என்ன தகவல் வந்திருக்கு, அவங்க தான் சொல்ல முடியும். அதை வச்சு நான் தேமுதிக பொதுச் செயலாளர் நான் சொல்ல முடியாது. எனவே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன், நீங்க எவ்வளவு பேர் கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஒரு கேள்வினா அதுக்கு உரிய பதில் சொல்ல வேண்டியவங்களும் அவங்க தான். அது நீங்க எத்தனை பேரை கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். இல்ல இன்னைக்குதான் நம்ம பாக்குறோமா? சொல்லுங்க. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது, மீண்டும் வந்து அதே கட்சியில இணையிறது, இது பல்வேறு ஆண்டு காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி பார்த்தா தேமுதிக இருந்து கூட போனாங்க. இப்ப எல்லாரும் வரணும், மறையபடி கட்சிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்த கட்சிக்கு தான் அப்படின்னு கிடையாது. இது எல்லா கட்சிக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். அதுவும் தேர்தல் பக்கத்துல வர வர இந்த மாதிரி சீன்லாம் இன்னும் ரொம்பவே நம்ம அதிகமாவே பார்ப்போம். இதெல்லாம் தமிழ்நாடு மக்களும் பழகின ஒரு விஷயம்தான். அதனால அதை ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது அவங்கவுங்க உட்கட்சி பிரச்சனை, போறவங்களுடைய அவங்க சொந்த கருத்து. அதனால அதை பற்றி தேமுதிகவுக்கு கருத்து இல்லை.